அனைவருக்கும் வணக்கங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் வலுவையும் தரக்கூடிய ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேழ்வரகு, நிலக்கடலை, வெல்லம், உப்பு, எள், பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். வானலை அடுப்பில் வச்சுட்டு கேழ்வரகு ஆட் பண்ணி மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வாசம் வர கருக வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா வறுந்ததுக்கப்புறம் வாசம் வரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அகலமான தட்டில் மாற்றி நல்லா கிளறி விட்டு ஆற வைங்க. அப்போ தான் நல்லா ஆறும். சீக்கிரமாக நம்ம அரைக்கவும் முடியும். அதனால் மாற்றி ஆற வைங்க. அது ஆறிட்டுருக்கட்டும். அதுக்கிடையில் மற்ற பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எள்ளை கொட்டி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லையும் வறுக்கிறோன்னா இன்னும் வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சையாக போடுறத விட. அதனால தான் எல்லையும் வறுத்துக்கிறோம். சாப்பிடவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நிலக்கடலை கொட்டி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைனா கருகி போயிடும். நம்ம எடுத்துருக்க எல்லா பொருளும் ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட, நம்ம எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடியதும் கூட. அதனால் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு லட்டு ரொம்ப நல்லது. இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு இதை தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ அந்த ஹீட்டான சட்டியை தொடச்சிட்டு அதில் நெய்யை ஆட் பண்ணியிருந்தோம்னா அது மெல்ட் ஆகியிருக்கும். இது மெல்ட் ஆகட்டும். நம்ம அரைக்க தொடங்கிடலாம். ஃபஸ்ட்டு வறுத்த கேழ்வரகை கொட்டிக்கலாம். இதில் கொட்டினதுக்கப்புறம் இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு ஏன் சேர்க்குறோன்னா இன்னும் டேஸ்ட்டாக அந்த இனிப்பு சுவை அதிகப்படுத்தி தரும். அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நிறையா சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் தான் சேர்க்கணும். அதனால் இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச பவுடரை நம்ம நெய் உரிக்கணும்ல அந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லையும் அது கூட கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நிலக்கடலை இருக்குல்ல அதை ரொம்ப பவுடராக அரைக்காமல் இந்தமாரி குறைன்னு அரைச்சி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடுக்குன்னு குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இதை கொட்டிட்டு சர்க்கரையை இது கூட ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த கேழ்வரகு பவுடராக அரைஞ்சதுக்கப்புறம் அது கூட சேர்த்து 4 சுற்று சுற்றினீங்கன்னா கேழ்வரகும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அந்தமாரியும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுக்கப்புறம் இந்தமாரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு லட்டு பிடிக்க வராது. அதனால் இன்னும் தேவையான அளவு கொஞ்சம் நெய் எடுத்து நம்ம உருக்கி அது கூட சேர்த்துக்கலாம். இதை நான் 2 முறையில் சொல்லித்தர போகிறேன். இப்போது நம்ம செய்கிறது மெத்தடு 1. நல்லா பாருங்கள். இப்போ நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கையால் கிளறி விட்டு லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. இது மெத்தடு 1. இந்த முறையிலையும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இன்னொரு மெத்தடு இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். 2 மெத்தடில் செஞ்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்க பொருளோட சத்துக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சது தான். அதனால் பிஸியான அந்த உலகத்தில் நம்ம சாப்பிட முடியலனாலும் இந்தமாரி லட்டு செஞ்சு வச்சிட்டோம்னா டெய்லியும் 2 சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் வலுவாகவும் இருக்கும். இப்போது 2வது மெத்தட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வச்சுருக்க மாவை 2 பகுதியை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு பகுதியை கடாயில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் ஏன் 2 பகுதியாக பிரிச்சேன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பிரிச்சிட்டோம். நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. ஏன் 2 பகுதியாக பிரித்தோம்னா பிகினர்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நம்ம என்ன தான் நல்லா செய்ய தெரிஞ்சிருந்தாலும் பாகு இலங்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? அதனால தான் 2 பகுதியாக பிரித்து ஃபஸ்ட்டு ஒரு பகுதியை வச்சு நம்ம கிளறணும். நம்மளுக்கு இலகுல கரெக்டாக தான் கிடச்சிது. அதனால் பாதி வச்சுருந்ததையும் கொட்டி இது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் லட்டு பிடிக்கிற ஸ்டேஜ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிச்சி நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தோம்னா அதில் பெரட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். இதுக்கு பாவு கன்சிஸ்டன்சி நம்ம பார்க்க தெரியாதவங்களாம் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 2வது மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த லட்டு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ் போகிறவங்க கூட நைட்டு செய்யுங்க. இல்லைனா சண்டே செஞ்சு ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சி வச்சுக்கோங்க. டெய்லியும் 2 லட்டு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு 2 லட்டு கொடுங்க. நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்தமாரி சத்தான பொருளை தினமும் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது டயர்டுங்கிறதே இருக்காது. நம்மளுக்கு எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்போம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த ரெசிப்பியை மறக்காமல் செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. இதே போல் ரெசிபி நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். மறக்காமல் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.